நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 598வது வீடியோ. இந்த வீடியோவில் பண்ண குருவாரமாக இருக்குது. ஸோ குருவை பற்றி சில ஜஸ்ட் ஐ வாஸ் ரீகாலிங் சம் ஓல்டு இன்ஸ்டன்சஸ். என்ன பேசலாம்னு சொல்லும்போது, எங்கள் காலத்தில் கருமாரியம்மன் விக்கிரகம், இந்த ரேணுகா பரமேஸ்வரி. எனக்கு ரேணுகா பரமேஸ்வரி இஷ்ட தெய்வத்தில் வந்துடுவோம். அந்த சிரசு எல்லாம் என்கிட்ட பேசும். எப்படி பேசணும்னு கேட்காதுங்க. மனசுக்கு டெலிபதி ஆடும். எந்த ஊரில் போனாலும் சிரசு பேசுங்கள்ட்ட. ஸோ ரேணுகா பரமேஸ்வரி என்னுடைய ரொம்ப மனசில் எப்போ பார்த்தாலும் இருப்போம். அதனால் அவளுக்கு ஒரு சிலை நான் பண்ணணும் ஆசைப்பட்டு, மணிவண்ணன் ஒரு ஆச்சாரி, இந்த சிற்பம்லாம் பண்ணுறவன், வில்லிவாக்கத்தில் சொன்னது 25 வருஷத்தில் பண்ணி ஒரு ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அந்த சிலையை பண்ணி அம்மா சொல்கிற குருவாத்தில் வையதை பிரதிஷ்டாத்துக்கு முன்னாடி சொல்லி, என் குருவாயோட அது ஆஃபீஸ் போயிட்டுருக்கு, எப்படி அவனால முடியும், மூலவர் வாத்தில் வந்து எங்கே கட்ட போகிற கோபுரம் அதில் இல்லை கேட்டு உள்ளே நுழையும் போது எல்லோரும் அப்படியே செருப்பெல்லாம் போட்டு வருவாள்லாங்க அப்படின்னா, நம்ம கிழக்கு பார்த்து வச்சிடுறேன்னா, சரி ஒரு இஷ்டம் பண்ணு சொல்லி அதுக்கு அந்த விக்கிரகத்துக்கு இந்த சிரசு கல்வி கிட்டத்தட்ட மோர் தென் 1 feet இருக்கும். அதுக்கப்புறமா 2 பிளேசஸ் ஷிஃப்டட். இப்போ இருக்கிறது 3வது இடம். 25 வருஷத்துக்கு முன்னாடி, 22 23 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு பார்த்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வடக்கு பார்த்து இருந்தது, மாமரத்தடியிலே இருந்தது. அப்புறம் குருக்களாலெல்லாம் பண்ண முடியல, குனிஞ்சு சொல்லும்போது எல்லாம் மேற்கு பார்த்தே இருக்குது. இப்போ எல்லாமே மதுரை வீர சன்னதி, ரேணுகா பரமேஸ்வர பகவதி என்னுடைய குலதெய்வமாக சொல்லிட்டவங்கள. அடுத்ததாக சௌபாகி கணபதி, 3 கோவில்கள் மேலே கோபுரத்தோட முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கவரேஜ் பண்ணியிருக்கேன். அந்த விக்கிரகத்தை மட்டும் காமிக்கிறேன். இப்போ இது பழைய ஃபோட்டோ, பிஃபோர் ஷிஃப்டிங் டு த டெம்பிள். நல்ல தீர்க்கமாக இருக்கும் அது. இந்த பிம்பம் தான். அதாவது இந்த ஷார்ப் ஃபீச்சர்ஸ், அப்படியே இந்த மூக்கெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். நல்ல கருங்கல் திருமேனி, கீழே சக்கர பிரதிஷ்டையோட அது நவரத்தினங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி பிரதிஷ்டை ஆச்சுது. இப்போ நடுவில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருப்போம். நடு கோவில் பொழுது இந்த பக்கத்தில் மதுரை வீரனுடைய குலதெய்வத்தில் முதல்ல இது காவல் தெய்வமாக வருதான். இந்த பக்கத்தில் சௌபாகிய கணபதி அப்படி இருக்குது. அது அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த சௌபாகிய கணபதி இந்த பழைய கோவிலில் இருக்கும்போது தான் அது இதில் அமிர்த கலசத்தோடு கொண்டு போயிடுவார் துதிக்கையில். இது மதுரை வேறுனு சூழ்நிலை இருக்காமல். இது ஈசானத்தில் இருந்தது. இப்போ தனி கோவிலை அவருக்கு அதே இடத்துலையே. இதெல்லாம் மேற்கு முதல்ல இருக்கும்போது தெற்கு பார்த்தது, இப்போ மேற்கு பார்த்து வந்துட்டார் அவர். இந்த சூரியனி துர்க்கை எல்லாத்துக்கும் ஆசிட் அதே சேம் பிளேஸு தரையில் இருக்குது. நல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொன்றும் அவ்வளோவே நிர்ணயம் பண்ணியிருந்தது அந்த காலத்தில். அப்போ அந்த அம்மா சொன்னான், எப்படிப்பா அதனால் பண்ண முடியும், ஆல்ரெடி பிள்ளையாட்சின்றிருக்கன்ற இது பண்ணுறீங்க, ஆஃபீஸர் இப்போ மேலே அபிஷேகம் பண்ணலாம், வித்தாசராம சொல்லலாம், அர்ச்சனை பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணமே. இல்லைம்மா நான் பண்ணுறேன் அதுன்னு. அப்போ என் ஃப்ரெண்டு பழனி, அவர் கவுண்டர், அவர் கிறிஸ்டோஸ் மேரேஜ் இருந்தார். நான் போகும்போது என்ன செஞ்சேன், அவாத்துக்கு போகும்போது ஒரு பர்டிகுலர் டேயில் இன்றைக்கி எடுத்து போகிறேன் நல்ல நாள்னு சொல்லிட்டு நான் பேண்ட் ஷர்ட்டோடு போயிட்டேன். கார்லாம் போயிருந்தேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு பழனி வேட்டி சக்கோழ இருந்தான். அவன் மனைவி மாரியம்மா, அவள் பேர் மாரியம்மான்னு பேர். நல்லா இப்படி இருப்போம். பொன்னைந்தல்லூர் மாரியம்மா நாட்டில் போவோம். என் மேலே அதீத பக்தி அவளுக்கு. பழனியே ரொம்ப இதுவாக. அப்போ தீட்சிதர் சொல்லியிருக்கார், நீங்கள்லாம் முந்தின ஜென்மத்தில் அவர் ராஜா இருக்கும்போது கூட சேனாதிபதியை மாதிரி இருந்திருக்காரு. இந்த ஜென்மத்தில் நீங்கள் திருப்பி அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கதைக்கு வருவோம். அப்போ குருமாதா சொல்கிற, பழனி நீங்கள் தான் வேஷ்டி கட்டியிருந்துருக்கு, நீங்கள் சுக்கா கட்டு வாங்கினா. சரி சுக்கா வந்தோடனே அவர் கையில் கொடுத்துட்டா. அவர் மாரியம்மாவும் அவளை கூட தான் ஆற்றுல கொண்டு விட்டாத. எப்படி வந்தானா, ஒரு நல்ல அழகான கனகாம்பர கலரில் பட்டுப்பாவாடை வந்தார். இவ்வளோ தூரம் ஜெரிகை பட்டுப்பாவாடை, காப்போன்னு திருமாங்கல்யம்,
இது பெரிய பொட்டு கட்டி அனுப்பிச்சான். சும்மா அனுப்பலாம் நம்ம இப்படியே வச்சுக்கோ. பிரதிஷ்டான பிறகு ராஜா இதே வச்சோன்னா வெள்ளியில் வாங்கி போட்டு தாலி அதுகளுக்கு இதை கொண்டு மாடியில் அம்பாள் கட்டிடுறோம். இப்போ ராஜராஜேஸ்வரி உண்டான நம்ம பிராமணா கட்டி திருமாங்கல்யத்தில் 2 துளசி செடியோடு இருக்கும், அது கட்டியிருக்கு. இன் அடிஷன் டு தட் அம்மா கொடுத்த அந்த பொட்டு வந்து இவளோட கழுத்தில் இருக்குது. இதெல்லாம் இதுக்கு சொல்கிறேன்னா, ரேணுகா பரமேஸ்வரியை எனக்கு ஞாசங்கள் பண்ணி 50 மாத்திருகா ஞாசங்கள்லாம் பண்ணி 1 மண்டல காலம் பூஜை பண்ணி நான் கொண்டு கொடுத்தா இந்த அம்மா. என்னுடைய குருமாத்தா லக்ஷ்மி சந்திரமௌலின் பேர், சம்பகாம்பான்னு அவள் திஷா நாமம். அப்படியே துர்காபதியை உட்காந்துருங்க மாதிரி இப்போ பெரிய பாரியான சரீரம், சிரிச்சுட்டு இப்போ கிளி காய்ச்சுற மாதிரி பேசுவோம். குரலே வந்து கடூரமாக இருக்கவே இருக்காது அவளுக்கு. ரொம்ப அவ்வளோ இனிமையாக இருக்கும். மந்திரங்கள்லாம் கூட சொல்லுவாள். பாருங்கள் மேலே என்ன போட்டிருக்கு, ஸ்ரீ குரு சர்வகாரண பூதாசக்தி. சர்வகாரண பூதாசக்தி ஸ்ரீ குரு தான் வந்து எல்லாத்துக்கும் காரியமாக அமையிறது. அது மதம் என்னை வழி நடத்துகிறாங்க. இந்த அம்மா இவ இல்லைன்னா நான் இல்லை. என்னை ஓரளவு இந்த ஆன்மீக லைனில் என்னை ஈடுபட செய்து ரொம்ப இது பண்ணி முன்னாடியே இருந்தேன் நான். பட் இந்த அம்பாள் பூஜையில் தீவிரப்படுத்தி இந்த அம்மாவுடைய அருக்கடாட்சம் தான். சண்டினை பார்த்து பண்ணியிருக்கா. என்னுடைய கணபதி மந்திர உபதேசம் பண்ணும் போதெல்லாம் விடிகாலம்புற 4 மணிக்கு வர சொன்னான். நானே என் மாமனார் தான் போனோம். மாமனார் வரேன்னார், அவரே இஷ்டம் போகிறேன். விடிகாலம் 4 மணி. அப்போ 3:30 மணிக்கு ஒரு ரிப்பேர்ஸ் போயிட்டு வந்து இறங்கியிருக்கா. திரும்பி 2வது ஸ்நானம் பண்ணி 4 மணிக்குள்ளே மடிசார் கட்டி போது என் பஞ்சாட்சி கட்டி சொன்னேன். பாருங்கள், அப்பம், வடை, மோதகம், கொழுக்கட்டை, இட்லி, பச்சரிசி இட்லி, பாயசம் இதெல்லாம் பண்ணி இவ்வளோவும் பண்ணி வச்சுருந்தா. எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு அவள் பண்ணி வச்சு பண்ணான். அதை அந்த இதை மறக்கவே முடியாது. என்னால் நான் ஒரு ஆள் தான் அன்றைக்கி உபதேசம் வாங்கினேன். எனக்காக பண்ணான். உங்கள் ஆத்தில் குழப்பட்டா பண்ணி தருவாரோட இந்த இது அடிச்சா குழப்பட அப்படின்னு பண்ணுவாள். அது மாதிரி என்னால் நம்ம யார் பண்ணி தருவா, யார் பண்ணி ஆள் இல்லைம்மா. சரி மாமி ராஜாவுக்கு வந்து நாளைக்கு பண்ண போகிறோம் உபதேசம், அதனால் இதெல்லாம் பண்ணிவிடுமோன்னு சொல்லி ஷீ அரேஞ்ச் எவ்ரிதிங். நான் வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு போனேன். நிறைய ஒரு 5-6 இடத்துல எல்லா பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். இதெல்லாம் சொல்கிறேன். இந்த காரியம் இப்படி தான். அதே மாதிரி சண்டின வாட்சியோட செவ்வாய்க்கிழமையில் வச்சுருந்தா எனக்கு பண்ண போச்சேன் உபதேசம் பண்ணுறதுக்கு. கரெக்டாக பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பேப்பரில் தானே கைப்பட எழுதுவோம். அப்போல்லாம் வந்து பிரிண்டிங் எல்லாம் கிடையாது. எழுதி அந்த தானே எழுதி கையில் கொடுத்தா. 3 தடவை வலது காதல சொன்னான். என்னை ரிப்பீட் பண்ண சொன்னான். இந்த மாதிரி இந்த குருமாதா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு மந்திரங்களும் வந்து தனியாக எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா. அதை என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் தசமகா வித்யாவை கூட சொல்கிறாரு. அவள் வந்து இதெல்லாம் சொல்லுடா, பரவாயில்ல, ஜபம் தானே சொல்லு, பூஜைப்பட்டது அப்புறம் பண்ணிக்கலாம், ஜபத்தெல்லாம் விடாதேன்னு சொல்லுவாள். மகாகணபதி, பால, சண்டி, அப்புறம் சௌபாகிய பஞ்சதசி, அப்புறம் இதெல்லாம் பார்க்கணும். டேரக்டாக நான் வாங்கியிருந்தேன். தசமகா வித்யா எல்லாமே. இதெல்லாம் இந்த எதுக்கு இந்த குருவார்த்தை சொல்கிறேன்னா, அந்த சிஷ்யனுக்கு இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சொல்லி கொடுத்தா. எனக்கு என் மேலே அதீத பிரியம். தாயாருக்குள்ள வாஞ்சை அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்கும் அந்த அம்மா கிட்ட. மத்தியானம் வழியில் போனால் தானே பக்கத்தில் மோர் கூட்ட சொல்லி தானே சிலிப்பி புளிப்பே இருக்காது, நல்லா இருக்கும். அப்படியே 2 டம்ளர் குடிச்சு நான் குடிக்கிற வரைக்கும் பார்ப்போம். அவசரப்பட்டு ஹஷ் பண்ண மாட்டான். குடிச்சிட்டு கொடு, திருப்பி விடுறேன்னு விடுறோம். 2 டம்ளர் மோர் குடிக்காமல் விட மாட்டாங்க மத்தியானம் வேலையில் போனால். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, குருவாரத்தில் நம்மளுடைய குருவை ஸ்ரீ குருவை நினைக்கணும்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரே லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சி. காஞ்சிபுரம் போயிருக்கும்போது பாலானந்தநாதரை பார்த்து நான் சென்னையில் வரேன். கொரட்டூர் லக்ஷ்மி மாமியோட சேஷன் அப்பா பாபா உள்ளவான லக்ஷ்மி காமாட்சி பக்கத்தில் தரிசனம் பண்ணி வச்சார் அவர் என்றே பரமகுரு. அதாவது பாலானந்தநாதன்ற காமகோடி சாஸ்திரி எனக்கு தனியாக ஸ்பெஷல் தரிசனம் பண்ணி வச்சு பிரசாதங்கள்லாம் நிறையா கொடுத்து வச்சார். அது நான் பார்க்க முடியாது. ஏன்னா தட் வாஸ் பர்சனல் லாஸ்ட். முன்னாடி பார்த்துருக்கலாம், அவள் தெரியாது எனக்கு.
ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல, குருவாரத்தில் இந்த மாதிரி எல்லாம் இது ஆகுது. இப்போ இது வந்து நான் திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என் சிஷ்யாவுக்கு நான் கொடுக்க முடியாது ஸ்ட்ரெயிட்டவே. ஸோ சம் சேஞ்சஸ் டு பி மேடு. இதில் வந்து சம்பகாம்பா, இது வந்து சிதானந்தநாதர், சம்பகாம்பா, பாலானந்தநாதர், சிதானந்தநாதர், இவர் வந்து குகானந்தநாதர், மேலே தட்சிணாமூர்த்தி. இது குரு பாதுகா மந்திரம். இப்போ குரு பாதுகா மந்திரம் வந்து அமுகாம்பா, அமுகானந்தன் போட்டிருப்பார். அதாவது தன்னோட அந்தந்த குருவை பேர் வச்சு போட்டுக்கிறதுக்காக சொல்லியிருப்பார். ஸோ இந்த குரு பாதுகையை நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி. ஏன்னா வந்து இது நான் சொல்லக்கூடிய ஒரு பாதுகை. அதாவது இதெல்லாம் வந்து நீங்களும் சொல்லணும் பின்னாடி. இது நான் சம்பகாம்பான்ற இடத்துல என் பேரை போட்டுக்கோங்க. அடுத்து பாலானந்தநாதர் அப்படியே இருக்கும், மிச்சம்லாம் அப்படியே இருக்கும். ஸோ 3 பேர் வரும். குரு திரயம் தான் அது கணக்கு. அது ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஹம்ச சிவசோகம் ஹசக்பிரேம் அசக்ஷமலரியோம் அசோகம் சகக்ஷமலரியோம் சௌகு ஹம்ச சிவசோகம் ஸ்வரூப நிரூபணகேதுவே ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சம்பகாம்பா ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் சோகம் ஹம்ச சிவ ஹசக்பிரேம் அசக்ஷமலரியோம் அசோகு சகக்ஷமலரியோம் சௌகு சோகம் ஹம்ச சிவ சட்ச பிரகாச கிமர்த்தபேதே ஸ்ரீ பரமகுருவே நமக ஸ்ரீ பாலாந்தநாத ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஹம்ச சிவசோகம் ஹம்ச ஹசக்பிரேம் அசக்ஷமலரியோம் அசோகு சகக்ஷமலரியோம் சோகு ஹம்ச சிவசோகம் ஹம்ச ஸ்வாத்மாராம பஞ்சரவீலின தேஜசே ஸ்ரீ பரமேஷ்டி குருவே நமக ஸ்ரீ சிதானந்தநாத பாதுகாம் பூஜையாமி. இது நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய சிஷ்யாவோட விஷயம் என்னென்னா, இந்த சம்பகாம்பான்ற இடத்துல முதல் இடத்துல வந்து இந்த இது வந்துடும், என்னுடைய திஷாநாம வந்துடும். அடுத்து வந்து 2வதுலேருந்து சம்பகாமா வந்துடும். 3வது பாலானந்தநாதர் வந்துடும். பிரஜானந்தநாதர் ஃபஸ்ட்டு வந்துடும். என்னுடைய பெயர் அது, எனக்கு கொடுத்த பெயர் அது. ஸோ இதை வந்து யார் என்னுடைய எடுத்துகிட்டு இருக்காளோ எல்லாருமே இந்த மிருக்கை முத்திரைன்னா இது மா நாட்டம், இந்த மாதிரி இந்த உச்சந்தலையில் வச்சுட்டு இந்த இதை வந்து தினம் சொல்லணும். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, பட் அகெயின் ஐ ரிப்பீட்டட். ஸோ இந்த குரு பாதுகாவை தினம் சொல்லிட்டு தான் காலையே நம்ம இதுவே ஆரம்பிக்கிறோம் சொல்லியிருக்கு. இது வந்து பெட்டில் எழுந்தோன்னு வாய் கொப்பிடிச்சிட்டே சொல்லலாம். குளிக்கணும் கூட அவசியம் இல்லை. பூஜா கரத்தில் வந்துட்டு இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், பூஜா கரத்தில் சொல்லுங்க. ஸோ அகெயின் ஐ ரிப்பீட். இப்போ இவ்வளோ காலமாக வந்து சம்பகாம்பா தான் முன்னிலைப்படுத்தியிருந்தேன். இனிமேல் தீஷாராமம் வந்ததுனால அவள் வந்து உங்களுடைய பரமகுரு ஸ்டேஜுக்கு போயிடுறா. ஸோ அடுத்தது பரமேஷ்டி குரு, அது பாலானந்தநாதர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை சொல்லி இந்த குருபாதுகாவை சொல்லாமல் மிச்ச இதெல்லாம் ஜபங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது நேற்றே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது குழந்தேன். அதே மாதிரி இந்த குருமண்டலத்துலேயும் நான் வந்து எந்த சிதானந்த பரம்பரையில் வரும்போது நான் 10வதாக வரேன். அதுலேயும் 10, இதுலேயும் 10. ஸோ அது வந்து த மேயர் கோஇன்ஸ்டன்ஸ் எப்படி நடந்தது தெரியல இருக்குது. இது ஆச்சரியப்பட கேட்டிருக்கு. இந்த கார்டெல்லாம் போட்டு பல வருஷங்கள் ஆகிடுது. இப்போ வந்து இங்கே 10வதை ஆட் பண்ணணும் என்னுடைய பேரை, அது சொல்ல விரும்புகிறேன். அப்புறமா இந்த அம்மா பற்றி சொல்லும்போது பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு. இந்த குரு மாதா பற்றி பேசுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இந்த சுவாமி ரூமில் கோலம் போகிறது அந்த முத்து தெளிச்சா மாதிரி அவ்வளோ அழகாக அந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். எல்லா சிஷ்யரும் ஆம்பளை பசங்கள்லாம் போடுவாங்க. அரிசி மாலை போடுவாள், மஞ்சளும் மஞ்சப்பொடி குங்குமப்பொடி யூஸ் பண்ணுவாள் நடுவில் போடுறதுக்கெல்லாம். அது சொல்ல விரும்புகிறேன். நம்ம பூஜை பண்ண அந்த நேர்த்தி இருக்கணும். அந்த இடத்த வந்து கடைசியில் பூஜை பண்ணி எல்லா புஷ்பங்களும் போட்ட பிறகு கற்பூர ஆர்த்தியெல்லாம் முன்னாடி ஒரு ஈரத்துணி வச்சுட்டு அழகாக எல்லாத்தையும் அந்த புஷ்பங்களெல்லாம் அப்படியே பார்டர் மாதிரி தேய்ச்சி சேர்த்துருவா. இப்படி வளைவாக வரும். அதுக்கப்புறமா ஒரு கோலம் போட்டுருவா பசங்க. அதுக்கப்புறமா தான் இந்த தூபதீப ஆராதனை நடக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது
இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா ஒவ்வொன்றும் இப்படி தான் கிரமமாக பண்ணோன்ட்டு பண்ணக்கூட ஆச்சரியம் எனக்கு இன்னி வரைக்கும் ஆச்சரியத்தில் எனக்குன்னா இந்த பெரிய காமாட்சி படம் இருக்கும். இந்த காமாட்சியே தான் வந்து பரமேஸ்வர பார்வதியாக மாறுவா, ஆண்டாளாக மாறுவா. அதை நிறைய திங்ஸ் வச்சுருப்பா ஒட்டுறா மாதிரி. அவள் சொல்லுவா, ஒன்றும் பிசின்லாம் போட்டு ஓட்டுறது இல்லைடா, பாக்கு இருக்கு இல்லையா, கொட்டைப்பாக்கு நல்லா சந்திரக்கல்ல சேர்த்து அது ஒரு இதோட வரும், அதை வச்சு தான் ஒட்ட வைப்பா. திருமாங்கல்யம் தோடு கீழெல்லாம் ஒட்டிங்க அப்படியே போய் அதில். அது ஆச்சரியப்படத்தக்க, நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஷீ ஒன்லி ரிவீல் த ட்ரிக் டு மீ. நீங்களோட தெரிஞ்சுக்கணும், படத்துக்கு அலங்காரம் பண்ண இந்த கொட்டைப்பாக்கு அடித்து நல்லா இது பண்ணால் அது வந்து எல்லாம் பேஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அது தோஷமும் வராது. அது மாதிரி அம்பாள் படத்துக்கு பூ மாலை, இந்த மாலை, ஒவ்வொரு பூ புஷ்பங்களாக இருக்கும். அடுத்து ஏலக்காய் மாலை இருக்கும், முந்திரி பருப்பு மாலை இருக்கும். அப்புறம் வந்து இந்த சிகப்பாக ஒரு கனி வர்க்கம் வரும், சிகப்பாக குட்டி தக்காளி ஆட்டம், எனக்கு ஞாபகம் வரல பேர் எனக்கு. அதுலேயே மாலை கொடுத்துருப்பா. திராட்சா பழத்தில் கொடுத்துருப்போம். காமாட்சி பார்த்தா 10 சரங்களை மாற்றவும் படத்துலேருந்து 2 பக்கத்தை சரவழக்க தொங்கும். வெரி நீட்டு கிளீனாக படிச்சிருப்பாள். இந்த கிளீனினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் கூட பூஜையெல்லாம் பண்ணுறேன். அதாவது நிறைய இப்போ என்னுடைய வேலை குளிச்சுட்டு வரா வேலைக்காரி சொல்லுவாள், அருவியின் பயிர் 30-20 வருஷமாக என்கிட்ட இருக்கா. அவள் வந்து அழகாக அது கஷ்டம் எடுக்கிறது. நிர்மாலியங்கள்லாம் எங்கேயுமே போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு கூட புஷ்பம் வாங்கினா இந்த புஷ்பங்களை எடுக்கணும் இல்லையா, நிர்மாலயத்தை விட்டு நம்ம அப்படியே அடுத்த நாள் பூஜை ஆரம்பிக்கக்கூடாது. நல்ல ஞாபகம். அதில் வந்து ரொம்ப பார்த்து பண்ணுவா பாத்தில். அதே மாதிரி எல்லா இடத்தையும் தொடச்சி கிடச்சி பெருக்கி ஃபஸ்ட்டு பெருக்கி அப்புறம் தொடச்சி அப்புறம் கோலம் போட்டு அவள் வந்து பெரிய பெரிய வெள்ளி விளக்கு ஏற்றி வச்சுருப்பான். சிலது வந்து மேலே வந்து ஒன்றுமே இல்லாமல் சென்டராக பெருசாக இதுவாக இருக்கும், 5 முகத்தோடு இருக்கும் வெள்ளி விளக்கு. சென்டர் போர்ஷன் காலியாக இருக்கும், அதில் நெய் விட்டுருப்பாள். சில நேரத்தில் வந்து நடுவில் வந்து தங்கத்திலேயே விளக்கு வச்சுருப்பாள், அகல் விளக்கு, தங்க விளக்கு ஏற்றி வைப்பாள் மேலே. இடமோ சின்ன இடம், அதில் அந்த தீப ஒளி இருக்க மத்தியான வேளையில் அம்பாள் வந்து ஷீல் பி வேரிங், காமாட்சி அம்பாள் எல்லாமே தங்கம், முத்து, வைரம், வேடூரியம், மாணிக்கம், கோமேதங்கள் மாதிரி எல்லா விதமான நகைகளும் போட்டிருப்பா. அதுக்கு அது வந்து இப்போ அந்த விளக்கின் சுடர்லேயே வந்து ஒளிவிடும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, நேர்த்தியாக இருக்கும். அலங்காரம்லாம் இப்போ யூஎஸ் சொல்கிறேன், நம்ம தான் பூஜை பண்ண நேர்த்தி இருக்கணும். அங்கே ஏதாவது காமாட்சமாக பண்ணக்கூடாது. அதை பார்த்து பண்ணும்போது தான் அம்பாள் அகமகிழா அவளுக்கு வேண்டியதை வர்ஷிக்கிறா. ஸோ இந்த பூஜை அதிலே வந்து பார்த்து செய்யணும். அதே மாதிரி ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அவள் காலத்தில் ஜீவித காலத்தில் சில தடவைகள் பண்ணிக்கா, பல தடவை செய்யாத இருக்கு சொல்லிக்கா. நான் பண்ணியிருக்கேன்டா நிறைய தடவை. அதாவது ஒரு நாளைக்கு காத்தால் 3-4 மணிக்கு எழுந்து குளிச்செல்லாம் பண்ணி ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு 9 சகஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணுவாள். 9 சகஸ்ரநாமத்துக்கு அர்ச்சனைக்கு 9 விதமான பட்சணங்கள் அவளே பண்ணிவிடுவா சொல்லியிருக்கா. அதான் ஒன்று கேசரி, ஒன்று வந்து பால் பாயசம் எல்லாமே இந்த மாதிரி தான். இனிப்பு வகைகள், ஒன்று மைசூர் பாக்கு, ஒன்று ஜாங்கிரி, ஒன்று ரவா லட்டு பண்ணி ஜஸ்ட் இமேஜின் ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும். பண்ணி அந்த நைவேத்தியம் முடிஞ்சு அது அடுத்த அர்ச்சனை ஆரம்பிக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் சாதாரண மனுஷன் பண்ணியிருப்பேன். குவைட் இம்பாசிபிள் ஐ கேன் சே. 9 அர்ச்சனையை ஒரு நாளையே வச்சுட்டு சஹஸ்ரநாம அர்ச்சனை, ஜஸ்ட் இமேஜின். ஸோ இன்னும் ½ டேக்கு மேலே போயிடும் அது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா குருமாதா. அவளை நினைக்கும் போதே மனசு வந்து உத்தியோகம் தான் வருது. இத்தனைக்கும் ஹார்ட்டில் ஓட்ட அவளுக்கு சில நேரத்தில் உயிர் போகிற மாதிரி வலி இருக்குன்னு சொல்லுவார். காமிச்சிக்கவே மாட்டார். பரமாச்சாரிய சொல்லிட்டார், லக்ஷ்மி இதை வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண போதில்லை, கர்ம வினத்தை அனுபவிச்சு தீருன்றார். அதனால் கடைசி காலம் வரைக்கும் அதை தொடவே இல்லை அந்த அம்மா. ஸோ அப்படி இருந்து தன்னுடைய 63வது வயசில் வந்து ஸ்ரீபுரத்துக்கு விஷயம் சேர்ந்தேன். பட் சொல்லிட்டான் முன்னாடியே. நிறைய பேர் அவளுக்கு இந்த வலசரவாக்கம், மிருகம்பாக்கம், வடபயணிகள்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஹாலே பண்ணி கொடுக்குறேன்னா பூஜைக்கு உண்டானது. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ சொன்னால் அந்தம்மா
இல்லை என்னுடைய காலமே குறைச்சாயிடுத்து, நாளைக்கு அந்த சொத்தை வச்சு சண்டையெல்லாம் வரும், எனக்கு வேண்டாம், இருக்கிற கிரகமே போதும், இந்த குறைச்சூரில் அது 1/4 கிலோமீட்டர் இருக்கட்டும் 1/2 கிலோமீட்டர் இருக்கட்டும் அந்த வீட்லேயே இருந்துக்கிறேன் போதும்ட்டேன். ஸோ அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நார்மலாக சொல்கிறேன், யாருக்குமே வராது அது மாதிரி வேண்டாம் சொல்கிறதுக்கு. இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தரேன் அவளுக்கு, அவள் வேணான்ட்டான். என்னுடைய காலங்கள் முடிய போகிறது, பின்னாடி இதனால் பசங்களுக்குள்ளே சண்டை கண்டெல்லாம் வரும், அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட மனுஷி யாராவது கொடுத்தது தனக்கு வச்சு கொடுத்து எல்லாம் கூட யாராவது கும்பாபிஷேகத்துக்கு வந்தால் அப்படியே தூக்கி கொடுத்துருவோம். அதில் என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டா, அந்த பிளேட்டை கொண்டு சொல்லுவோம், அப்படியே வச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி மகோன்மதமான பெண்மணி எனக்கு குருமாதா வாச்சா. எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தெரியாது. ஸோ அவளை நினைவுக்கு உங்களோட பேசுறதுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு புண்ணியமும் அதனால் வந்திருக்கு. அதனால் இப்போ அவளை பற்றி சொல்லும்போது, அவளை பற்றி கலாவலின்ற மேகசைனில் மாதம் 2 வருஷம் நான் எழுதியிருந்தேன். தாத்தா ஒருத்தர் 98 வயசு இருந்தார் அவர். ஷபா மேலேயும் அவளுக்கு ரொம்ப பிரியமாக காமிச்சிருந்தான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி அவளோட லிங்க் வச்சுட்டு அவள் தன்னை பற்றி எழுதின்னு சொல்லவே இல்லை எனக்கு. நானே மனமும் எழுதி அதை கூப்பிட்டு காமிப்பாளா எல்லாட்டையும், ராஜா என்னை பற்றி எழுதிக்காம பாருங்க அப்படின்னு. ஸோ அதனால் என் மேலே என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவளோட சிஷ்யன்னா அப்படி இருக்கணும்ன மாதிரி அந்த அம்மா கிட்ட நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு போதும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். குருபக்தியோடு இதை வளர்த்துக்கணும் நம்ம. ஏன்னா குருமண்டலத்தில் அவள்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ மனுஷா உசுரோடு இல்லைன்னா நினச்சிக்க வேண்டாது, அது மாதிரி எண்ணங்களே வேண்டாம். அது குருமூர்த்தி குணநிதி கோ மாதா பூஜன் பபு அம்பாளே சொல்லியிருக்கு. ஸோ குரு அம்பாள் லலிதா சஹஸ்ரநாமம் யந்திரம் எல்லாம் ஒன்று தான், அதெல்லாம் யந்திரம். ஸோ அந்த நடுவு வச்சுட்டு செயல்படுங்கோ. வாழ்க்கையில் எல்லாரும் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லி நல்ல சகல விதமாக சௌபாகியத்தை அடையினா வேண்டி இந்த உரையை நான் முடிக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.